ஹல்லேலூயா. மறுபடியுமாக சுகபலத்தோடு கூட ஆண்டவருடைய தயவோடு கூட இந்த காலை பொழுதிலே நாம் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே கடந்து வர எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் அவர் கண்மணி போல என்னையும் உங்களையும் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நல்ல தகப்பனாக, ஆமென், மனுஷரை காட்டிலும் அவர் நல்லவராக, ஹல்லேலூயா, எல்லா மனுஷனால கூடாத நேரங்களிலே அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு நன்மை செய்கிறவராக நம் ஒவ்வொரு இடத்திலும் பல சாட்சிகள் உண்டு. ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி செய்திருக்கிறார். எனவே வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய உங்களுடைய தேவன். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் அவர் என்னையும் உங்களையும் நடத்த போதுமானவர். ஹல்லேலூயா. பாஸ்டர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு, கையை உயர்த்த சொல்லக்கூடாது, கைத்தட்ட சொல்லக்கூடாது, அல்லேலூயா போட சொல்லக்கூடாது. நீங்களாவே பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நான் மேக்சிமம் ட்ரை பண்றேன். அல்லேலூயா. ஏன்னா காலையில் எழும்பு பல்லு திட்டுங்கண்டு யாருக்கு சொல்லுவாங்க? குழந்தை பிள்ளைக்கு சொல்லுவாங்க. முகம் கழுவண்டு யாருக்கு சொல்லுவாங்க? குழந்தை பிள்ளைக்கு சொல்லுவாங்க. குழி, எலும்பு, ஜெபம் பண்ணு, இது யாருக்கு சொல்லுவாங்க? குழந்தைக்கு. அப்ப பாஸ்டர் சொல்லியிருக்கா நம்ம எல்லாம் வளர்ந்தவங்களா இருக்கணும்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எனவே இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் திருச்சபை உங்களை என்னை எல்லாரையும் நடத்த போதுமானவர். ஹல்லேலூயா. அதனால வேதம் தெளிவாக சொல்லுகிறது. லூக்கா 3வது அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கிறோம். யோவான், அதாவது ஸ்நானகன் யோவான் வனாந்தரத்தில் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிச்சு. அவர் இப்படி சொல்லுகிறார், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவை செவ்வையாகும், கரடானவை சமமாகும். ஆமென். அவருக்கு என்ன வார்த்தை கிடைச்சிச்சுன்னு சொன்னா, பள்ளங்கள் எல்லாம் நிரம்பும். அல்லேலூயா. எங்க வாழ்க்கையில பலவிதமான பள்ளங்கள் இருக்கலாம், பலவிதமான அழுகையின் பள்ளத்தாக்கு இருக்கலாம். பலர் நம்ம தூற்றலாம், பலர் நம்ம கல்லால் அடிக்கலாம். நான் எப்பவும் சொல்லுவேன், நான் ஒரு பள்ளத்துல இருக்கும் பொழுது யாராயிலும் கல் எறிஞ்சா நமக்கு ஆத்திரம் வரும். ஆனா ஆத்திரப்படக்கூடாது, தோத்திரம் போடணும். ஏன்னா அவன் கல்ல எறிய அந்த கல்லுல அந்த பள்ளம் நிரம்பிட்டேன்னா நான் வெளியே வந்துடுவேன். தேங்க்யூ. ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் கல்லறியலாம், ஆனா அந்த கல்லெல்லாம் பள்ளங்களை நிரம்பிச்சுன்னு சொன்னா நம்ம வெளியே ஏறி வந்துடலாம். யாருமே தேவையில்லை. ஆமென். வேதம் சொல்லுது, அருமையான தேவ பிள்ளைகளை, பள்ளத்தை நிரப்புவாரு. எப்படி நிரப்புவாருன்னா, நமக்கு விரோதமா எழும்புகிற தீமையை வச்சு எங்களை நம்ம நிரப்புவாரு. ஆமென். வேதம் சொல்லுது, சகல குன்றுகளும் மலைகளும். நம்ம வாழ்க்கையில மலை போல இருக்கலாம், குன்று போல இருக்கலாம், ஆனா வேதம் சொல்லுது தாழ்த்தப்படும். அவர் தாழ்த்தி விடுவார். நான் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவர் தாழ்த்தி விடுவார் எனக்காக, உங்களுக்காக. அது மாத்திரம் கோணலான, எப்பதான் இது நல்லா ஆகுமோ தெரியல, இந்த ஆளு இப்பதான் சரி வருமோ தெரியல, என் புள்ள எப்பதான் சரியாகுமோ தெரியல, ஆனா வேதம் சொல்லுது கோணலான செவ்வையாக்கி விடுவாரு. ஆமென். அவரால் முடியும். அல்லேலூயா. எங்களால முடியாதுதான், ஆனா செவ்வையாக்குகிற ஒரு ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுது கரடானதெல்லாம். எப்பதான் இது, நான் கார்டன்ல ஒரு கால் அங்குலம் கிண்டிட்டா கீழே நல்ல மண் இருக்கு. அல்ல மேலே பார்த்தா அது உதவாது, எந்த மரம் வைக்கிறதுக்கும் உதவாது. அதை போலதான் வேதம் சொல்லுது, கரடானதெல்லாம் சமமாயிரும். மேலே கரடு போலதான் இருக்கும், கொஞ்சம் கிண்டி விட்டீங்கன்னா உள்ள தெரியும் நல்லது இருக்கும். ஆமென். இப்ப நாம அவரை ஸ்தோத்தரிக்க போறோம். அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எத்தனை நல்லவர், அவர் எவ்வளவு பெரியவர். இதுவரை நடத்தின நம்முடைய நாங்களும் ஆராதிக்கிற தேவன், இந்த சபையில எங்களை இணைத்து கொண்ட ஆண்டவர், பாவியா இருக்கும் பொழுது என்ன நேசித்து தேடி வந்து அவர் நமக்கு ஒரு வீட்டை தந்து, இந்த பட்டணத்தில் நமக்கு ஒரு வாழ்வாதாரத்தை தந்து, அவர் நன்மைகளை நமக்கு கொடுக்கிற நம்பிக்கையின் நாயகனாக இந்த சபையில அவர் நம்மை இணைத்திருப்பதற்காக எவ்வளவு நல்ல ஆண்டவர், அவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர். அவருக்கு 1000 வார்த்தைகள் போதாது, சொல்லிக்கொண்டே இருக்கலாம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம், நம்பிக்கொண்டே இருக்கலாம். அவர் எவ்வளவு நல்லவர். ஜனவரியிலிருந்து இந்த 5 மாதம் வரைக்கும் எவ்வளவு நல்லவராயிருந்தார். எவ்வளவு நல்ல டாடி. நீங்க எங்க வியாதி படுக்கையை மாத்தினீங்கப்பா, என் கண்ணீரை தொடச்சிங்கப்பா. எவ்வளவோ பண கஷ்டம் இருந்துச்சு, எவ்வளவோ பொருள் கஷ்டம் இருந்துச்சு, எவ்வளவோ பயம் இருந்துச்சு. நான் எழும்ப முடியாம படுக்கையில இருந்தேன், நடக்க முடியாத நேரங்கள் இருந்துச்சு, எல்லாராலும் முடியாத நேரம் இருந்துச்சு. எனக்கு உதவி செஞ்சீங்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி நீங்கப்பா. சபையாருடைய ஜெபத்தை கேட்டீங்கப்பா, ஊழியர்களுக்கு ஒத்தாசை கொடுத்தீங்கப்பா, வார்த்தை அனுப்பி எங்களை பலப்படுத்தினீங்கப்பா, ஒவ்வொரு வாரமும் போசித்தீங்களே, அப்படியே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே.
வாய்களை திறந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர், எங்களை சுத்தப்படுத்துகிற ஆண்டவர், எங்களோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், எங்க பலத்தால இடை கட்டுகிற ஆவியானவர், எங்கள் வாள்களை சபைப்படுத்துகிற ஆவியானவர், எங்கள் வழிகளை சபைப்படுத்துகிற ஆவியானவர், ஒத்தாசை அனுப்புகிற ஆவியானவர். ஓ, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருமே. ஒத்தாசையின் தேவன், உதவி வரும் கண்மலையான தேவன், உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இதுவரை என்னை நடத்தி, இம்மட்டும் என்னை நடத்தி, இதுவரை என்னை தாங்கி, இதுவரை நன்மை செய்தீங்களே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நான் சாவாமல் இந்த இடத்திலே பிழைத்திருப்பது உங்க கிருபை, உங்க கிருபை. என் பலவீனங்களை எல்லாம் தாங்கினது உங்க கிருபை, உங்க கிருபை. நன்றி அப்பா, நன்றி சொல்லுகிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து டாடி உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு நிறைவேற்றின பழியினால, இயேசு சிந்தின இரத்தத்தால என்ன பரிசுத்தப்படுத்தினீங்களே, என்ன தகுதிப்படுத்தினீங்களே. இந்த காலை வேளையில ஒரு தைரியம் தந்திருக்கிறீங்களே, கிருபாசனத்தண்டையில வர ஒரு தைரியம் தந்திருக்கிறீங்களே. அந்த இரத்தத்துக்காக நன்றி, அந்த ஆவியானவருக்காக நன்றி, அந்த பழிக்காக நன்றி, நீ நிறைவேற்றின நீதிக்காக நன்றி. அது என் மேல இருக்குது, அது எங்க தலை மேல இருக்கு, அது எங்க சபை மேல இருக்கு. எங்க தகுதி எல்லாம் நீங்க தான், எங்க தகுதி எல்லாம் நீங்க தான். எங்களை தகுதிப்படுத்துகிறவர் நீங்க தான், எங்களை பலப்படுத்துகிறவர் நீங்க தான். பலவீனனுக்கு பலத்தை கொடுக்கிறவர், எல்லாருக்கும் உதவி செய்கிறவர், பாரபட்சம் இல்லாத தேவன், அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். நன்றி தகப்பனே, எங்களுக்கு தந்த பரிசுத்த ஆவிக்காக, எங்களோடு என்றென்றும் வாசம் பண்ணுகிற சத்திய ஆவிக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஓ, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு அப்பா உங்களுக்கு நன்றி, 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 நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா நன்றி என்று சொல்லுகிறோம். எங்க எல்லாரையும் முழுவதுமாய் தந்து உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை முழுவதும் அர்ப்பணித்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இதுவரை செய்த சபைக்கு செய்த நன்மைக்காக ஊழியர்களை தாங்கினீங்கப்பா, ஊழியர்களை தாங்கினீங்கப்பா, குடும்பங்களை தாங்கினீங்கப்பா, பிள்ளைகளை தாங்கினீங்கப்பா. ஒருவரும் கெட்டு போகல, ஒருவரும் கெட்டு போகல. நீங்க நல்லவரப்பா, நல்லவரப்பா. சுகபலம் தந்தீங்கப்பா, தேவை சந்தித்தீங்கப்பா, பணம் தந்தீங்கப்பா, வேலை தந்தீங்கப்பா, ஆகாரம் தந்தீங்கப்பா, உறங்க இளைப்பாறுதல் தந்தீங்கப்பா, நல்ல வீடு தந்தீங்கப்பா. நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ, நன்றி அப்பா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மறிய பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் அவர் முன்பதாக நம்மை தாழ்த்தும் பொழுது, எனக்கு முன்னால உங்களுக்கு முன்னால என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை முடங்கும்படி செய்வார். இயேசு தன்னுடைய வாழ்க்கையில மனுஷ சாயலாய் வந்த பொழுது, அவர் முழுவதுமாய் பிதாவுக்கு தன்னை தாழ்த்தின பொழுது, அவருக்கு முன்பதாக முழங்கால் எல்லாம் முடங்க செய்த அதே தேவன், நானும் நீங்களும் அவருக்கு முன்பதாக நம்மை முடக்கும் பொழுது, நம்மை முழுவதும் தாழ்த்தும் பொழுது, நமக்கு எதிராக இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் முடங்கும்படி செய்வார். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னையும் உங்களையும் அவர் உயர்த்துவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனோடு கூட நாம இணைக்கப்பட்டிருக்கிறபடியால் இந்த பாடலை உணர்ந்து பாட போறோம். எனக்கு அவங்களுக்காக பலியானவர், அவருடைய அன்பு அளவே இல்லை, அவருடைய நேசம் அளவே இல்லை. உணர்ந்து பாட போகிறோம். மாறிடாய மானேசரே, மாறாதவர் அன்பென்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிதே. மாறிடாய மானேசரே, மாறாதவர் அன்பென்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிதே.
இயேசுவின் மகா அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்று என்னை தள்ளாமலே தேசனாக மாற்றிடவே. அப்பா, பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்று என்னை தள்ளாமலே தேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அவர் அன்பு பெரியது, அதனாலும் அறியலாகுமோ? இதற்கின
சகித்திடுமே, விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் பொழியாதே, பயமதை நீக்கிடுமே, யாவும் பாரினிலே சகித்திடுமே, விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் பொழியாதே. அப்பா இயேசுவின் மகா அன்பிலே உங்க அன்பு பெரியது, அதனாலும் அறியலாகுமோ எங்க ஒவ்வொருவருக்கும் ஏதும் வேறில்லையே, என ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ, இதற்கில ஏதும் வேறில்லையே, என ஏதும் வேறில்லையே. மாறினா எம்மானேசரே, மாறாதவர் அன்பென்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே எம்மா அன்பிலே. உங்க சிலுவைக்காக நன்றே. மாறியா எம்மானேசரே, மாறாதவர் அன்பென்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே எம்மா அன்பிலே. உங்களுக்கு நன்றே, உங்க அன்புக்கு நன்றே, உங்க இரக்கத்துக்கு நன்றே. எங்க மேல அன்பு கொண்டு ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி எங்களை அழிவுக்கு தப்புவித்தீங்களே, உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். அப்பாவே உம்மை துதிக்கிறோம், உங்க நாமத்தை உயர்த்தி துதிக்கிறோம், அற்புதமான நாமத்தை உயர்த்தி துதிக்கிறோம். கெட்டு போய் இருந்தோம் ஆண்டவரே, கெட்டு போய் இருந்தோம் ஆண்டவரே, மரிச்சு போய் இருந்தோம் ஆண்டவரே. உங்க ஒரே பேரான குமாரனை எனக்கு அனுப்பினதினால கெட்டு போன வாழ்க்கையை மாத்தினீங்க, மரித்திருந்த என்ன உயிர்ப்பித்தீங்க. ஓ, உங்களை நாங்க உயர்த்தி துதிக்கிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். அப்பா உங்க நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம், உங்க நாமத்துக்கு கனம் செலுத்துகிறோம், உங்க நாமத்துக்கு துதி செலுத்துகிறோம், உங்க நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம். அற்புதமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர், மகிமை நிறைந்தவர், விலையேற பெற்றவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர். ஹல்லேலூயா, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை உயர்த்தி துதிக்கிறோம், உங்களை உயர்த்தி நாங்க துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ளவரை துதிக்கிறோம், அற்புதமானவரை துதிக்கிறோம், ஆச்சரியமானவரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். உங்க போல ஒரு தேவன் இல்ல, உங்களை போல ஒரு ராஜா இல்ல, உங்களை போல ஒரு கர்த்தர் இல்ல. ஹல்லேலூயா, உங்களை துதிக்கிறோம். Thank you Father, thank you Father. ஓ, உங்களை நாங்க உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உங்களை துதிக்கிறோம். எவ்வளவு பெரிய தேவன் நீங்கப்பா, எவ்வளவு பெரிய தேவன். இந்த காலை வேளையில நம்ம எல்லாருக்கும் தெரியும், வெனிஸ்டே பாஸ்டர் பைபிள் ஸ்டடி கொடுத்தது. இந்த காலை வேளையில மறுபடியும் நான் அந்த வசனத்தை பார்த்த பொழுது நான் எப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். நானும் புறஜாதியா இருந்தேன் ஒரு காலத்துல, இப்பவும் புறஜாதி தான், ஆண்டவருக்குள்ள சொந்தமா இருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன்டா, அவரை நினைச்சு நினைச்சு நன்றி சொல்லி துதிக்க நாவு போதாது. அவர் எனக்கு உங்களுக்கும் பாராட்டினது எவ்வளவு பெருசு. நாங்க நப்தலி செபுலோன் கோத்திரத்தை பத்தி படிச்சோம். நாங்கள் இப்படிதான் இலங்கையில இருந்தோம், இன்றைக்கு தேசாந்தரியா இந்த பட்டணத்துக்கு தேசத்துக்கு வந்தோம். கர்த்தர் என்னை உங்களை வாழ வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நினைச்சு பார்த்தோமா இப்படி எல்லாம் இங்க இருப்போம், இப்படி நல்ல உடுப்பு போட்டு சமாதானத்தோட வாழுவோம்னு நினைச்சோமா? அப்படிதான் செபுலோன் நப்தலி. ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது வசனம் இப்படி சொல்லுது, 4வது அதிகாரம் 13ல, நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். இந்த வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் அருகே வந்து வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் புரிஞ்சுங்களோ தெரியா, நான் கை தட்டுவேன். அவர் என் அருகே வந்து வாசம் பண்ணினவர். ஹல்லேலூயா. லேயாள் என்ன சொல்றாளு? என் புருஷன் இனிமேல் என்னோட கூட வாசம் பண்ணுவாரு, சேர்ந்து இருப்பாரு. ஆண்டவர் என்ன சொல்றாருண்டா, அருகே வந்து நான் உன்னோடு வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு, கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் செபுலோன் நப்தலி நாடு ஆகிய புறஜாதியாருடைய தேசத்துல. புறஜாதி என்ன சொல்லுது? காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம், துரத்துண்டு இருந்தோம், தேற்றுவாரட்டு இருந்தோம். ஏன் அவர் அருகா வந்தாராம்? ஏன் அவர் பக்கத்துல வர்றாரு? அவங்க எங்க நிலைமையை பார்க்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா.
உங்க நிலைமை என்ன நிலைமை ஒரு நாள் பார்த்தாரு, இன்றைக்கு எங்களை பிழைக்க வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த நிலைமைக்குள்ள இன்னொன்று பார்க்கிறா, என்ன தெரியுமா? நானும் நீங்களும் ஒரு காலத்துல இருள்ல இருந்தோம். வசனம் சொல்லுது, அவங்கள இருள்ல இருக்கிறதாக பார்த்து வெளிச்சம் உதித்தது என்று சொல்றாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, நான் எல்லாம் அழிஞ்சே போயிருப்போம். எவ்வளவு இருள்ல இருந்தோம், எவ்வளவு பாவ இருள்ல, எவ்வளவு இந்த உலக பிரகாரமான இருள்ல இருந்தோம். அருக வந்தாரு, சமீபமா வந்தாரு. லேயாளுடைய தாகம் புருஷன் பக்கத்துல வரணும், ஆனா என்னுடைய தாகம் என் நேசர் எனக்கு பக்கத்துல எப்பொழுது என்ன கைவிடாம இருக்கணும். எங்க சபையை எப்பொழுதும் கைவிடாம இருக்கணும். எங்க ஜனத்த ஊழியர்களை அவர் எப்பொழுதும் கைவிடாமல் இருக்கணும். அவர் அருகே இருக்கணும், நம்மோடு இசைந்து இருக்கணும். ஹல்லேலூயா. உணர்ந்து பாட போகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாவற்றிலும் ஒன்றை மாத்திரம் நாம் நிறுத்துவோம். என் தேவையை காட்டிலும், என் பிரச்சனையை காட்டிலும் என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அவங்க எப்படி பார்த்தாங்களோ தெரியாது, நம்ம பார்க்கறதுக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. தேவை இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்கு. ஆனா நான், எனக்கு அது பிரச்சனை இல்லை. என் தேவனை பெரியவராக நான் பார்க்க விரும்புகிறேன். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் ரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாள் எல்லாம். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன்
எதிரியை மேற்கொண்டீரே. தலை குனிந்த இடத்திலெல்லாம் என் தலையை உயர்த்தி வச்சீரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்தே எதிரியை மேற்கொண்டீரே. தலை குனிந்த இடத்திலெல்லாம் என் தலையை உயர்த்தி வச்சீரே. உம்மை ஆராதிப்பே நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சுமந்து வந்ததை நினைக்கிறோம் அப்பா. இத்தனை ஆண்டுகள் எங்களோடு கூட இருந்து வாக்குறுதியை நிறைவேற்றி நீங்களே ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை ஆசீர்வதிச்சீங்களே அப்பா. எங்க வாழ்வு தந்தீங்களப்பா. எங்களை பிழைக்க வச்சீங்கப்பா. மனுஷனாக மாற்றினீங்கப்பா. நிக்க பலன் தந்தீங்கப்பா. குடும்பமாக மாற்றினீங்கப்பா. ஐஸ்வர்யத்தை சம்பத்தையும் தந்தீங்கப்பா. இந்த தேசத்துல நினைச்சீங்கப்பா. தாழ்வில் என்ன நினைச்சீங்கப்பா. ஒன்றும் இல்லாமல நினைச்சீங்கப்பா. வறுமையில நினைச்சீங்கப்பா. எல்லாரும் போன பின்னாடி நான் இருக்கிறேன்னு சொல்லி வந்தீங்களப்பா. கைவிடலப்பா. எல்லாரும் விட்ட பின்னாடி என்னோடு வந்தவன் நீங்க தான்ப்பா. படுக்கையில வந்தீங்கப்பா. இல்லாமையில வந்தீங்கப்பா. வார்த்தையை அனுப்பி சுகம் தந்தீங்கப்பா. எவ்வளவு நல்லவ, எவ்வளவு நல்லவ, எவ்வளவு நல்லவ. இரவும் பகலும் எங்களை விசாரிக்கிறீங்களே. இரவும் பகலும் நன்மை செய்கிறீங்களே. எவ்வளவு நல்லவ. நீர் நிகரில்லாத தேவன் ஆண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ஆண்டவரே. உமக்கு ஒப்பான தேவன் இல்ல. உமக்கு நிகரானவர் இல்ல. உம்மை போல ஒரு தேவன் இல்ல. உம்மை போல ஒரு தேவன் இல்ல. உங்களை போல ஒரு தகப்பன் இல்லப்பா. உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அவர் நிகரே இல்லாதவர். இந்த உலகத்துல நீங்களும் சொல்ல முடியும், நான் சொல்லுவேன், அவரை போல ஒரு நல்ல டாடி இல்ல. இதுவரை கரம் பிடிச்சு என்னை உங்களை நடத்தினவர். இரக்கத்தில் ஐஸ்வர்யரா இருந்ததுனால பிழைச்சிருக்கிறோம். இன்றைக்கு நான் இந்த இடத்துல நிற்பது கெட்டித்தனம் கிடையாது, புத்திசாலித்தனம் கிடையாது, சாதுரிய ஞானம் கிடையாது. அவர் எனக்கும் உங்களுக்கும் பாராட்டின இரக்கம் அவ்வளவு பெரியது. அவருடைய தயை அவ்வளவு பெரியது. இந்த சரீரம் கெட்டு போகாம நாங்க பாவத்துல விழாம இருக்கிறது கூட அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். உணர்ந்து இந்த பாடலை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். நிகரே இல்லா தேவன் நீர், என இல்லாத இனிமையும் இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ. நிகரே இல்லா தேவன் நீ, இல்லாத இனிமையும் நீ. இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே.
சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் தேவனும் நீர். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லாம் புகழும் கனவும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனவும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. வானசேனைகள் தூத கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. மரண கோரினையே ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே. பாதாளத்தே திறவு கோளினை கைகளில் நீருடையவரே. மரண கோரினையே ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே. பாதாளத்தே திறவு கோளினை கைகளில் உடையவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனவும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனவும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு அற்புதமா மாத்தி இருக்கிறார். அலங்கோலமாயிருந்த வாழ்க்கைய சபையில கொண்டு அலங்கரிச்சு வச்சிருக்கிறார். உலகத்துல அலங்கோலமா இருந்தோம், ஆனா கிறிஸ்துவுக்குள்ள என்னையும் உங்களையும் அலங்கார வஸ்திரம் தந்து எப்படி யோசேப்புக்கு ஒரு அலங்கார வஸ்திரம் கொடுத்தாரோ அத போல இயேசுடைய நீதியால, இயேசுடைய பலியால, இயேசு சிந்தின ரத்தத்தால என்னையும் உன்னை அலங்கரிச்சு வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனை இன்னும் கொஞ்சம் உயர்த்துவோமா? ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனவும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனவும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. நிகரே இல்லா தேவன் நீ, இண இல்லாத இனிமையும் நீ. நீங்க சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. இரக்கம் செய்யும் தகப்பன். தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா. நிகரே நிகரே இல்லா தேவன். தேங்க்யூ அப்பா.
மாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனவும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ என் ஜீவ அப்பமும் நீ. ஜீசஸ் சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ என் ஜீவ அப்பமும் நீ. Thank you அப்பா. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனவும் செலுத்திடுவே. எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே. எங்களை உயர்த்துவாண்டவரே. நீர் ஒருவரை உயர்ந்தவர். நீர் ஒருவரை மகிமைக்கு பாத்திரர். நீர் ஒருவரை புகழ்ச்சிக்கு பாத்திரர். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. மரண கூறினை ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே. பாதாளத்தேன் திறவு கோளினை கைகளில் நீருடையவரே. மரண கோரினையே ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே. பாதாளத்தே திறவு கோளினை கைகளில் உடையவரே ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனவும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. தேங்க்யூ. அந்த தேவனிடத்துல எங்களை ஒப்பு கொடுத்து, யாக்கோப்பின் தேவன் என்னுடைய தேவன், எனக்கு அவர் துணை. ஒரே ஒரு பல்லவியை பாடி பாஸ்டர் கொடுக்க போறோம். நம்புவேன் இறுதி வரப்பா. இந்த மாதம் முழுதும் உங்களை நம்புவேன். என் வாழ்க்கை முழுதும் நம்புவேன். இவ்விதமான அற்புதங்களை செய்த தேவனை எப்பொழுதும் நான் நம்புவேன் என்று சொல்லி பாட போகிறோம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே.
என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. அப்பா நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்த தேவன் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. துதிகன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நின்று வண்ணமாக ஏசாயன் புத்தகத்திலே 41ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். Book of Isaiah chapter 41 verses 8 to 20. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே கலிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்களின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கணிகளுமாக்கி கர்த்தருடைய கரம் அதை செய்ததென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சித்தித்து அறிவார்கள். ஆமேன். 10ஆம் வசனம் சொல்கிறது, நீ பயப்படாதே. வசனம் சொல்கிறது, நீ பயப்படாதே. ஃபியர் நாட். நீ பயப்படாதே. பக்கத்தில் கையை பிடிச்சோங்க, நீ பயப்படாதே. ஆமேன். பின்னுக்கடிக்கிற சொல்லுங்க, பயப்படாதே. இந்த மாதம் பயப்படாதே. இந்த மிச்சம் இருக்க 7 மாதம் பயப்படாதே. ஆமேன். There are 7 months more in this year. Don't have fear. Fear not. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.